நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வைட்டமின் டி லெவல்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட் இது பிளட் டெஸ்ட்ல பண்றது. ஸோ வைட்டமின் டி லெவல்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 30 நானோகிராம் per DL சொல்லுவோம். ஸோ 30 லெவல் ஆர் above 30 இருந்துச்சுன்னா நல்லது. தட் இஸ் குட் அமௌண்ட் ஆஃப் வைட்டமின் டி. பட் உங்க லெவல்ஸ் மேபி அரௌண்ட் 20 to 30 இருந்துச்சுன்னா நீங்க அதை டயட்லயே கரெக்ட் பண்ணிக்கலாம். மஞ்சக்கரு வந்து டெய்லி ஒன்று சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபிஷ்னும் போது மெயின்லி இந்த பாங்டா, ஐலா, மத்தி மீன், சூரா மீன் இந்த மாதிரி இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதுல பெட்டர் ஆப்ஷன் வந்து பாங்டா அண்ட் ஐலா. ஏன்னா இது ப்ரைஸுமே அஃபோர்டபுளா இருக்கும் அண்ட் இட் இஸ் ரிச் இன் வைட்டமின் டி அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். பட் இதெல்லாம் நான் வெஜிடேரியன்ஸ் சாப்பிடுவாங்க. நான் வெஜிடேரியன் தான் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்ற கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்க வந்து வெண்ணெய் இல்ல கீ நீங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கணும். அண்ட் மெயினா வந்து மஷ்ரூம்ஸ். ஸோ மஷ்ரூம் வந்து ரெண்டு மாதிரி இருக்கு. ஒன்னு பட்டன் மஷ்ரூம் அண்ட் இன்னொன்னு ஆயிஸ்டர் மஷ்ரூம் அகலமா இருக்கிறது. ஸோ இது ரெண்டுமே அதோட கில் போர்ஷனை வந்து நீங்க கொஞ்ச நேரம் சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி வைக்கணும். சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 to 30 minutes சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சமைச்சீங்கன்னா அது நேச்சுரலாவே மஷ்ரூம்ல வைட்டமின் டியோட ப்ரிகர்சர் இருக்கு. ஸோ நீங்க அதை சன்லைட்டுக்கு எக்ஸ்போஜர் பண்ணும்போது வைட்டமின் D2 மாறும். அண்ட் அதை நீங்க கன்சியூம் பண்ணும்போது உங்களோட வைட்டமின் டி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கால்சியம் சப்ளிமெண்டேஷன் வந்து உங்களுக்கு எள்ளுல கிடைக்கலாம். எள்ளு உருண்டையோ இல்ல எள்ளு பவுடர் டெய்லி நீங்க பால்ல கலந்து குடிக்கலாம். பிரண்டை அது வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் as a சட்னி. அதுக்கப்புறம் இது முருங்கைக்கீரை இஸ் தி பெஸ்ட் சோர்ஸ் ஃபார் கால்சியம் அண்ட் அயர்ன் அண்ட் இட் இஸ் வெரி குட். நீங்க அது வந்து சூப்பா யூஸ் பண்றீங்கன்னா சூப்பா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா பொரியலுக்கு யூஸ் பண்ணாலும் சரி. மெயினா வந்து என்னதான் ஓரலி நீங்க எவ்வளவு சப்ளிமெண்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் டயட் எடுத்தாலுமே சன்லைட் எக்ஸ்போஜர்ன்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஐடியலி எந்த டைம்னா 10 AM to 2 PM வந்து இஸ் a good time for exposure under sunlight to increase vitamin D levels. மார்னிங் சன் ரேஸ் இஸ் ஓகே குட். ஆனா த இன்டென்சிட்டி ஆஃப் யூவி ரேஸ் வந்து அதிகமா இருக்கிறது மதிய நேரத்துல. ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து எக்ஸ்போஜர் ஒரு 20 to 30 minutes வீக்லி 2 times 3 times நீங்க எக்ஸ்போஜர் ஆனா அவங்க வைட்டமின் டி லெவல்ஸை இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எல்லா வைட்டமின்ஸ்ல மெயின்லி வைட்டமின் A, D, E and K இதெல்லாமே ஃபேட் சால்யூபிள்னு சொல்லுவோம். ஃபேட் சால்யூபிள்னா இந்த சப்ளிமெண்டேஷன் நீங்க எடுக்கும் போது கூட நீங்க ஒரு ஃபேட் எடுத்தாதான் அந்த ஃபேட் மீடியம் மூலியமா தான் இந்த சப்ளிமெண்டேஷன் உங்களுக்கு பாடியில அப்சர்வ் ஆகும். இட் ரிக்வயர்ஸ் ஃபேட் அப்சர்வ் ஆகிறதுக்காக. பட் விட்டமின் பி அண்ட் சி வந்து இஸ் வாட்டர் சால்யூபிள். ஸோ நீங்க உங்களோட வைட்டமின் ஏ லெவலோ டி லெவலோ இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு இன்க்ளூட் ஃபேட் இன் யோர் டயட். ஃபேட்னா என்ன? இன் த ஃபார்ம் ஆஃப் கீ ஆர் பட்டர், not vegetable oils. Healthy living.